அல்ஹம்துலில்லா அல்லாஹோட கிருபை கொண்டு நம்ம நேற்று வந்து பேஜ் நம்பர் 22 ஃபுல்லாக பார்த்துட்டோம் இல்லையா? ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், பேஜ் நம்பர் 23. நான் எதனால் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தரேன்னா, இடையில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய வார்த்தைகள் வருது இல்லையா? இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் 4 எழுத்துக்கள் வந்திருக்குல்ல. இந்த மாதிரி வரும்போது இது என்ன வார்த்தைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சடார்னு புரியாது இல்லையா? அதனால தான் நான் என்ன செஞ்சேன்னா உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுத்தேன் போன வீடியோவில். அதே போல் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி பேஜ் நம்பர் 23ல் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், முழுமையாகவே சொல்லித்தர போகிறோம் உங்களுக்கு. சரிங்களா? முழுமையாக சொல்லித்தரலாமா இல்லை பாதி பாதியாக சொல்லித்தரலாமாங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு பிக் வீடியோவாக போகும்போது உங்களுக்கு ஓகேவா என்னங்க தெரியலை எனக்கு. அதனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஃபத்தஹில் அம்மு கசரான்னு சொல்லாமே நினச்சேன். அப்போ என்னென்னா ஒருத்தவங்க கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி ஆரம்ப ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு அது புரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா லம்மு கசரா ஃபத்தஹான்னு சொல்லாமல் ஜபர் ஜேரு பேசுனேன்னு சொல்லித்தர போகிறேங்க. சரிங்களா? அப்புறம் நம்ம பார்க்கலாமா இன்றைக்கி? இது சொல்லுங்கள், நீங்களாவே சொல்கிறீங்களா? இப்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்னது, சீன் இருக்குது. சீன் பக்கத்தில் பா இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சரிங்களா? எல்லாமே நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டோம். நீங்கள் எல்லாமே ரொம்பவே ப்ரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே பர்ஃபெக்டாக புரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து சொல்கிறேன், இது நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட், மாஷா அல்லா, அழகாக சொல்லிட்டீங்களே. வெரி குட் வெரி குட். சு பு சுபு, சு இப் சுப்பு. சரிங்களா? லி ம லிம, ஹ இத் ஹத், ஃபு கி ஃபுகி, மீ இக் மிக், கூலி கூலி. இது நம்ம ஏன் மிக் அப்படின்னு சொல்லலை, அதையும் இதே நம்ம ஹத்து அப்படின்னு நம்ம சொன்னோம். அதையும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன காரணத்தினால நம்ம வந்து இதை அசைச்சி ஓதணும், இதை அசைக்காமல் ஓதணும் அப்படிங்கிறத கீழே எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய லெசன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கிறதையும் பார்க்கலாம். சரிங்களா? இது நம்ம ஏன் அசைச்சு சொன்னோம், இதையே நம்ம அசைக்காமல் சொன்னோம். இதில் ஒரு சட்டம் இருக்குது. அது என்ன சட்டம், என்னென்ன எழுத்துக்களை அசைச்சு சொல்லணும், என்னென்ன எழுத்துக்களை அசைக்காமல் சொல்லணும். சரிங்களா? அசைக்காமல் சொல்கிற எழுத்துக்கள் சொல்ல வேண்டாம், எதெல்லாம் நம்ம வந்து அசைச்சு சொல்லணும் அதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். சரிங்களா? ஏன்னா அசைக்காமல் சொல்கிற எழுத்துக்கு நிறைய இருக்குது. அசைச்சு சொல்ல வேண்டிய எழுத்துக்கள் வந்து 5 எண்ணம் தான் இருக்கும். அந்த 5 எழுத்துக்களை மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்ட்டு. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாமா? மிக் குலி குல், அன் அன, ஷிப் லசு திலி, யுன் பம் சகு, மிம் லஉ லஉ, உத் லி அ லி இ லிரி, ல க இத் லகத். எப்படி வாசிக்கணும்? இது தனியாக வச்சா லாம் மேலே ஃபத்த ஜபர் இருக்கனால இல்லை, காஃப் மேலே ஜபர் இருக்கனால க, தாலுக்கு மேலே சுக்குன்னு இருக்கிறனால இத்து. ஓகேங்களா? அப்போது சேர்த்து சொன்னோம்னாக்கா ல க இத் லகத், ஃப க இத் ஃபகத். ஓகேங்களா? க ல இம் கலம், க ர இம் கரம், அ ஜ இப் அஜப், ஹ ச இத் ஹசத், ஹ இஸ் த ஹஸ்த, ஹ சு இத் ஹசுத். சரிங்களா? அதே ஒருவேளை உங்களுக்கு இது 3 தனித்தனியாக சொல்லி உங்களுக்கு ஒருவேளை வாசிக்க வரலை அப்படின்னா அப்போ என்ன செய்கிறீங்க, ஹ ச ஹசத ஹசத இப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ப த பத, இன் பதன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ப இத் பது ந பதுன, பி து பிது இன் பிதுன், பி து பிது நு பிதுனு, ஹ ப இர் ஹபர், ஹுபி ஹுபி இர் ஹுபிர். ஓகேங்களா? இப்படி நீங்கள் சொல்லலாம். இன்னும் போக போக என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுத்து கூட்டக்கூடாது. எழுத்தே கூட்டாமல் மனசுக்குள்ளே எழுத்து கூட்டிக்கணும். இப்போ சொல்கிறேன் பாருங்கள், ஹைபுர் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? நம்ம வந்து மனசுக்குள்ளே எழுத்து கூட்டிக்கணும். ஓகேங்களா? மனசுக்குள்ளே எழுத்து கூட்டுங்க பார்ப்போம். இப்போ வெளியே சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட், மாஷா அல்லா, கரெக்ட். இப்படி தான் மனசுக்குள்ள நம்ம எழுத்து கூட்டிக்கணும், வெளியே நம்ம என்ன செய்யணும்,
வஸ்னு அப்படின்னு சொல்லணும். வசன், ஜஃப்ன, ஜுஃபின், ஹம்து, நஅபு, பஅது, சர்த, சரத், சரத, கதம், கதுமு, கதம, முஸ்த, இஹ்தி, இஸ்மி, இல்மி, உதுஉ, ரிஸ்கு, முல்கு, ஃபஹும், நஹ்னு, லிமன், சம்இ, யலித், அர்லி, தஹஃப், யக்தி, லஹும், இஜ்ல, இஜ்ல, பிஹிம், யுஃப்சி, அல்ல, ரஸக், ரஸக். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபைக்கும் நம்ம வந்து 23 பேஜ் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஃபுல்லாக சொல்லி கொடுக்குறது ஓகேவா, இல்லைனா வந்து ஒரு பேஜில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 வார்த்தைகள் மட்டும் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறத மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்தா கண்டிப்பாக வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எப்படி சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ லென்த்தாக இருக்கே, முழுமையாக உட்காந்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா அது நஷ்டம் வந்து உங்களுக்கு தான், எனக்கு ஒன்றும் இல்லை. சரிங்களா? நீங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக முழுமையாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க, நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்கிறீங்க உங்கள் வீடியோ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு குரான் ஓத தெரியாது, நான் வந்து ஓத கற்றுக்கிட்டு இருக்கேன் உங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போதைக்கு ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணலைங்க. எனக்கு வந்து இப்போதைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணலை. இன்ஷா அல்லாஹ் நான் வந்து ஃப்யூச்சரில் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னன்ட்டு எனக்கு டைமிங் சரியாக ஒரு அமைய மாட்டேங்குது. அதனால தான் நம்மளாட்டி இப்போதைக்கு ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ண முடியலை. இன்ஷா அல்லாஹ் நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஸ்டார்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு பேஜ் நம்பர் 23 ஃபுல்லாக பார்த்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பேஜ் நம்பர் 24ல் கொஞ்சம் லென்த்தியான வார்த்தைகளாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாங்க இன்ஷா அல்லாஹ். அதோட நீங்கள் வந்து எப்படி சொல்லிக் கொடுக்குங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.